கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6, 9 குடைவர் ராசியில் அமர்கிறார். இது ஜென்மகுரு. ஜென்மகுரு வந்து அதிகமான கஷ்டத்தை கொடுக்கும்பாங்க. அது கஷ்டம் கிடையாது, அது பொறுப்பு. ஸோ அதிக பொறுப்பு கிடைக்கும். வேலையில் ஓவர் பர்டன் இருக்கும். அதில் கற்றுக்கிறது ஃப்யூச்சருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ விருப்பம் அனைத்தும் ஒன்றாக நிறைவேறும். புத்திர பாக்கியம் ஏற்படும். எப்பயுமே ராசிக்கு 6 குடைவர் ராசிக்கு வரும் பொழுது, ராசிக்கு 9 குடைவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வரும் பொழுது, நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கடகராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. செயற்கை மருத்துவத்தில், அதாவது இயற்கையாக வழி இல்லை என்றாலும் மருத்துவத்தின் உதவியோட ஐவிஎஃப், ஐயுஎஃப், ஐயுஐ போன்ற ட்ரீட்மெண்ட் மூலமாக நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு. கடகராசி குழந்தைகள்லாம் வந்து சோம்பேறியாக இருந்த குழந்தைகள்லாம் ஆக்டிவாக இருக்கும். குழந்தைகள்லாம் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பரிசு பட்டங்கள்லாம் வாங்கிட்டு வரும். லக்கணத்துக்கு ராசிக்கு 7 குடைவர் சனி பகவானை ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கறதுனால நண்பர்கள் மூலமாக அதிக ஆதாயங்கள் கிடைக்கும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாள் செல்ல நினைத்த கோவில்கள், புண்ணிய ஸ்தலங்கள், திருப்பதி, சபரிமலை இது போன்ற நீண்ட தூரம் உள்ள கோயில்கள், வேண்டுதல் வைத்த கோயில்களுக்கெல்லாம் சென்று கோயில் வழிபாடு செய்வதற்கு, வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் அதிகமான உழைப்பு போட வேண்டி வரும். அதன் மூலமாக அதிக லாபம் கிடைக்கும். தொழிலுக்காக அதிக டிராவல் செய்வீர்கள். ஆனால் நெட் ரிசல்ட் ப்ராஃபிட்.